முதியோர் உதவித்தொகையை முறையாக வழங்காமல் வங்கியின் வணிக தொடர்பு அலுவலர்கள் நாள் கணக்கில் அலைக்கழித்து வருவதால் முதியவர்கள் பசியும் பட்டினியாக கடும் அவதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வெங்கட்ராயன்பேட்டையைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் விதவைகள் உள்ளிட்டோர் தமிழக அரசின் முதியோர் உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு வழங்கும் உதவித்தொகையை மாதந்தோறும் செய்யாறு பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் முதியவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதியோர் உதவித்தொகையை எளிதில் பெறும் வகையில் வாடிக்கையாளர் மையம் வெங்கட்ராயன்பேட்டை பகுதியில் தொடங்கப்பட்டு பாரத் ஸ்டேட் வங்கியின் வணிக தொடர்பாளர் ஞானவேல் என்பவரை நியமித்தது. ஆனால் இவர் உதவித்தொகையை முதியவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரிடம் 20 ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்வதாகவும் அங்கும் இங்கும் அலைக்கழித்து பல மணி நேரம் காக்க வைப்பதால் பசியும் பட்டினியுமாக காத்து கிடப்பதாகவும் முதியோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பேங்க்லாம் போய் அலைஞ்சா இங்க வராதிங்க, நீங்க அங்கேயே போங்க அந்த ஆளாண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம், வெளியே புஷி தள்ளுறாங்கம்மா. நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் எத்தனை நாளைக்கு பட்டினி கெடுக்கிறது செல்லம் சொல்லு. நாங்கள் பட்னியாவே இப்போ வந்துக்கிறோம். அண்ணாத்தி காலையில் வந்தவங்க நாங்கள் இன்னும் உக்காந்துங்கிறோம். நாங்கள் எது செய்யுது, எங்களுக்கு எதுனா ஒரு ஏற்பாடு பண்ணுங்க எப்பா. ஒவ்வொரு மாதமும் இதே நிலை நீடிப்பதால் சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகம் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதியோர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.